ஹலோ ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய் ரிலேஷன் வந்து கோபிநாத் பேசுகிறேன். ஸோ ஓஜென்ரல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பிஃபோர் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. இது ஃபினிஷிங் ஃபோட்டோ. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்குன்றது மட்டும் வீடியோவில் பாருங்கள். ஸோ அவுடோர் இன்டோர் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வாஷ்மென்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டிய ஐடியா. பட் ஆனால் இது வந்து மேலே பீம் வந்து வந்ததுனால நம்மளுக்கு அன்பேலன்சிங்கில் தான் மாட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்டோர் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து 1/2 இன்ச்சு சைஸ் உள்ள நம்மளுக்கு வந்து அந்த 42 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கோம். இது நீங்கள் அவுடோர் இது 9th ஃப்ளோர். இது ஆக்சுவலாக இது அப்பார்ட்மெண்ட். இது 9th ஃப்ளோரில் இப்போ நம்ம நின்றுட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து காப்பர் லைன்லாம் வருது. அவுடோர் இந்த இடத்துல தான் வருது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணிட்ட முன்னாடி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சு ஸ்க்ரூ அடிக்க போகிறோம் மேலே. ஸோ கோச்சு ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து 10 போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மொத்தம் 10 ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்லெட். இது ஸோ இன்லெட் அங்கேருந்து வர பைப் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வாஷரோடு போட்டு பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இன்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆங்கர் பாஸ் இது கோச்சு ஸ்க்ரூ அடிச்சிருக்கோம். இது 3 இன்ச்சஸ் கோச்சு ஸ்க்ரூ பக்காவாக அடிச்சிருக்கோம். ஸோ இன்டோர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இன்டோர் மாட்டிடலாம். ஸோ இன்டோர் மாட்டுறதுக்கு முன்னாடி பைப் லைன் வந்து வினைல் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து காட்டன் ரோல் மெயினாக பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் காட்டன் ரோல் பண்ணிட்டுனா நம்மளுக்கு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு தண்ணி வந்து லீக் ஆகாது. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். 100% நம்மளுக்கு கூலிங் வந்து வெளியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்துடும். ஸோ பாருங்கள். ஸோ இன்டோர் மாட்டியாச்சு. நம்ம அதே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரோலும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுடோர் போகலாம் வாங்க. அவுடோரில் மட்டும் பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நம்ம வந்து அவுடோர் அடிச்சுட்டு நம்ம வந்து பைப் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது 9th ஃப்ளோர்ன்றதுனால நம்ம சேஃப்டி பெல்ட் போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணணும். டெக்னீஷியன் நிறைய பேர் நம்ம வந்து போட்டால் தான் நம்மளுடைய இதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் சேஃப்டி பெல்ட் காட்டினேன். இதை பாருங்கள். இப்போ இங்கே அவுடோர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது 9th ஃப்ளோரில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள், நம்ம நியூ ஸ்டாண்ட் அடிச்சுட்டு நம்ம அவுடோர் உட்கார வச்சு எக்ஸ்டெண்ட் பைப்பை வந்து நம்ம இப்போ பற்ற வைக்கணும். இந்த வீடியோ வந்து நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ டெக்னீஷியன் அன்றைக்கி லீவுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அந்த வீட்டில் இருக்கும் சப்போர்ட் பண்ணதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இது ஒயரிங் பண்ண பாருங்கள். நம்ம மெயின் ஒயர் வந்து நம்மளுக்கு அவுட்டோர் போய்ட்டு அவுடோர்லேருந்து இன்டோர் வருது. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வாஷ்மென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரைனுடைய பைப்பும் வந்து அதுக்கு தேவையான லிங்க் கொடுத்துருந்ததுனால நம்ம அந்த அவுடோருடைய ட்ரைன் பைப்பும் அதில் இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துட்டிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலுடைய ஃபினிஷிங் இது. ஸோ இன்டோர் ஆன் பண்ணி நம்ம வந்து இது வந்து R32 கேஸ். இது R32 கேஸ். இது நம்ம வந்து 145 வச்சுருக்கோம் PSI இது வந்து ரன்னிங் ப்ரெஷர் வந்து. ஸோ இது ஃபினிஷ் இப்போ பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அக்ஷய் ஏர் கண்டிஷன் உங்களுக்கு எதனா டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெக்னீஷியன் சேஃப்டி ஃபஸ்ட்டு. பாய். தேங்க்யூ.